Hi friends, welcome to C Talks channel. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ராகுல ஒரு கேர்ள் தீமில் எடுத்த ஒரு ஃபோட்டோஷூட் ப்ளஸ் கிருஷாவும் ராகுலும் சேர்ந்து கேர்ள்ஸ் மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு பிளான் பண்ணி எடுத்த ஒரு ஃபோட்டோஷூட் தான். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோட்டோஷூட். ஸோ இது எங்கே எடுத்தோம் அப்படின்னா ஆழ்வார்பேட்டில் இருக்க கோனிகா ஷோரூமில் தான் எடுத்தோம். ஸோ எப்போயுமே நான் அங்கே தான் எடுப்போம் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ இவங்களை வந்து ஒரு 9 monthsலேருந்து ஸோ அங்கே தான் போய் ஃபோட்டோஸ் வந்து எவ்ரி இயர் வி டுக் ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோஸ். ஸோ அங்கே எப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2 ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ எடுக்கிறது எப்படின்னா கிருஷா ட்ரெஸ் பண்ணிடுவா, பட் ராகுல் வந்து அந்த கேர்ள் ட்ரெஸ் போடுறதுக்கு அவன் ஒத்துக்கவே இல்லை. கஷ்டப்பட்டு அவனை வந்து ரெடி பண்ணி ஸோ 2-3 ட்ரெஸ் மாற்றி ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அதை அவர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். நான் போட மாட்டேன், இதை போட மாட்டேன், லைக் கழுத்தில் செயின் போடுறது, நெத்திச்சுட்டி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஹீ டோன்ட் லைக். ஸோ அதையே அவங்க எப்படியோ டைம் எடுத்து ஒரு 3 to 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா வந்தது. இதெல்லாம் நான் சும்மா ஃபோட்டோ எடுத்தது. ஆக்சுவலாக அவங்க எடுத்தது இன்னும் நல்லா வந்திருந்தது. இது நாங்கள் சும்மா அந்த டைமில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் ரியலாகவே வந்து ஸோ அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் எனக்கு ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைக்கணும்னு இன்னும் நான் ஃப்ரேம் பண்ணல. கோவிட் ஃபஸ்ட் வேவ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் இது. ஸோ இன்னும் ஃப்ரேம் பண்ணல, ஃப்ரேம் பண்ணி மாட்டணும். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ராகுல்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. யார்கிட்டயாவது காமிச்சோன்னா இது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ரியலாக வந்திருந்தது இந்த ஃபோட்டோஷூட்டு. ஸோ நீங்களும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ, ஃபோட்டோஷூட்னாலே காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. நம்மள்ட்ட இருக்க காஸ்டியூம்ஸை வச்சு நம்மளோட இதை வச்சு கோனிகா ஷோரூம், இந்த ஷோரூம் ரொம்ப பெஸ்ட்டாக எடுப்பாங்க. நிறைய நான் எடுத்திருக்கேன் எவ்ரி இயர் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். என்னென்னா குழந்தைங்கள ரொம்ப அழகாக அவங்கள வந்து எப்படியும் சிரிக்க வச்சோ அழகாக நேச்சுரலாக எடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் அங்கே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அங்கே போய் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸும் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு வருஷமும் எடுக்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் இந்த ஒரு 4 to 5 டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் மாற்றி எடுக்கிறதுக்குள்ளே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. நிற்க சொன்னால் நிற்க மாட்டான், ரொம்ப டார்ச்சர் பண்ணாவன். பட் ஆனால் வந்து ஃபைனலி வி காட் திஸ் அவுட்புட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட இருக்க காஸ்டியூம்ஸ் இதுக்காக பெருசாலாம் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு ஃபோட்டோஸ் இயர்லி ஒன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சோன்னா ஸோ இன் ஃப்யூச்சரில் அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது பாருங்கள். இந்த வாரத்துக்கான க்ராசரி ஷாப்பிங் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்டிவ் பாப்கார்ன் எப்போயாவது செஞ்சு கொடுப்பேன். ஸோ மன்னா ஹெல்த் மிக்ஸ் 1 kg,
ஸோ ஸ்கூல் ஆரம்பிக்கிறனால மார்னிங் டிஃபன் ராகுலுக்கு வந்து மன்னா ஹெல்த் மிக்ஸ் தான். அதுக்கப்புறம் பாதாம் மிக்ஸ் வித் சுகர் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. 200 grams. ஹாட் அண்ட் கோல்டாக சாப்பிட்லாம். பட் ஒரு சிலருக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் அமுல் 1/2 kg கீ நல்லா இருக்குது, கவு கீயாக இருக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ நான் அதான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ எம்டிஆரோட பாயசம் மிக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாயசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ ரெடிமேட் மிக்ஸ் அது எப்போயாவது ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ்லாம் 1/4 கிலோ. ஸோ அது அந்தளவுக்கு வாங்கினாலே போதும். அதுக்கப்புறம் வந்து கேரட், அப்புறம் வந்து 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வாங்கியிருந்தேன். இது 5 rupeesக்கு ஒரு கட்டு ஃபுல்லாக கொடுக்குறாங்க கருவேப்பிலை. ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கருவேப்பிலை இருக்கும். ஸோ நிறையா இனிமேல் கருவேப்பிலை ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் 5 rupees எக்ஸ்ட்ரா வாங்கினேன். இது வந்து புதினா சட்னி அரைக்கிறதுக்காக வாங்கினேன். பிரியாணியும் பண்ணால் புதினா யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய், அப்புறம் சில்லி. ஸோ இவ்வளோ தான் இந்த வாரத்துக்கான க்ராசரி. பிகாஸ் வந்து நான்வெஜ் செய்கிறனால பிளான் பண்ணி கம்மியாக காய் வாங்கிட்டேன். ஸோ நம்ம பிளான் பண்ணி வாங்கினோன்னா மணி சேவ் பண்ணலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப்